சாதி ரீதியான தீண்டாமைக்கு உள்ளாவதாக கூறி பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டார். சமூக நீதி என்று பேசிக்கொண்டே சமூக அநீதியை இழப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த ஆனாங்கூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சங்கீதா. பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த சங்கீதா ஆனாங்கூர் ஊராட்சி மன்ற தலைவராக உள்ளார். நேற்று நடந்த கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்துவிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சங்கீதா தர்ணாவில் ஈடுபட்டார். துணைத் தலைவர் சித்ராவும் அவரது கணவர் குணசேகரனும் தன்னை தலைவர் நாற்காலியில் அமரவிடாமல் சாதி ரீதியாக திட்டி அவமானப்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். ஊராட்சி மன்ற தலைவர் நாற்காலியில் உட்கார்ந்தால் வெட்டி விடுவேன் என கொலை மிரட்டல் விடுவதாகவும் உன்னால் ஊரை தீட்டாகிவிடும் என்று கேவலமாக பேசி வருவதாகவும் சங்கீதா வேதனை தெரிவித்தார். இதுகுறித்து வல்லம் வட்டார வளர்ச்சி அலுவலர், விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர், கூடுதல் ஆட்சியர் என துறை சார்ந்த அனைத்து அரசு அதிகாரிகளிடமும் புகார் அளித்தும் இந்நாள் வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். சமூக நீதி என்று பேசிக்கொண்டே சமூக அநீதியை இழைத்திடும் திமுக ஆட்சியின் அலங்கோலங்கள் நாள்தோறும் தொடர்கதையாகி வருகிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் ஆனாங்கூர் ஊராட்சி மன்ற தலைவி சங்கீதா பழங்குடி இருளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவரை நாற்காலியில் அமர விடாமலும் கோப்புகளில் கையெழுத்து போட விடாமலும் சாதி ரீதியாக திட்டி அவமரியாதை செய்வதாக அதிகாரிகள் மற்றும் திமுகவினர் மீது குற்றம் சுமத்தியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கிராம சபை கூட்டத்தை புறக்கணிப்பதாக கூறி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து சங்கீதா தர்ணாவில் ஈடுபட்டதை சுட்டிக்காட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி பட்டியலின மக்களை கிள்ளுக்கீரையாக நடத்தும் அவலநிலை திமுக ஆட்சியில் தொடர்கதையாகி வருவதற்கு கடும் கண்டனம் தெரிவித்தார்.